எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு இவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ராகவா லாரன்ஸ் தொடக்கத்தில் ஒரு சூப்பராக என்கிட்ட ஒரு உதவியாளராக இருந்தவர். தொடக்க காலகட்டங்களில் பல நிலைகளை தாண்டி ஒரு டான்ஸ் மாஸ்டராக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு பல பொது சேவைகளில் இவர் ஈடுபட்டு இருந்தார். தன் தாய் பெயரில் நிறைய அறக்கட்டளைகள் சார்ந்து நிறைய உடல் பாகங்கள் இல்லாதவர்களை எல்லாம் வைத்து ஒரு கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடியது, சேவைகள் செய்வது, இப்படி பல நிலைகளில் இவரை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பலருக்கும் உதவிகளை செய்கிறார். பின்னாளில் அவர் திரைப்படங்களில் கதாநாயகனாக நடிக்கிறார். அதுக்கப்புறமா தானே இயக்கி கதை எல்லாத்தையும் பார்க்குறாரு. அது நடந்த படங்கள் ஓடவும் செய்தது. இந்த முனி, காஞ்சனா மாதிரி படங்கள். இப்போது இவர் அரசியலுக்கு வரார் அப்படின்ற மாதிரியான ஒரு பல கேசியங்கள்னு சொல்லப்படுவது நடந்துகிட்டு இருக்குது. இது பலருக்கும் நடக்குது. ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து விருப்ப பணி ஓய்வு பெற்ற சகாயத்தின் மேலே இந்த மாதிரி போகுது. அதுக்கப்புறமா இப்போது இவர் லாரன்ஸ் அவர் மேலே போகுது. இப்போ சகாயம் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியாது, நான் மற்றவர்கள் எப்படி பார்க்குறாங்க, எனக்கு வாய்ப்பு யார் தருவாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவர் சொல்கிறாரு. இவர் இப்போ லாரன்ஸ் திருச்சி கிழக்கில் வேட்பாளராக இருப்பாருன்னு சகாயமன் இவரையும் சொல்லப்படுது. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. இனிக்கோ அப்படிங்கிற அடுத்த நிலையில் இருக்கிற திமுக வேட்பாளர் காரணிகளாக இவர்கள் எல்லாம் முன்னிறுத்தப்படுகிறார்களான்றதும் தெரியாது எனக்கு. ஆனால் ஒரு அரசியலுக்கு யார் வரலாம், என்ன மாதிரி நான் இப்போ இருக்கேன், நான் சேவை செய்கிறேன் அப்படின்ற மனசு இருக்குது எனக்கு. நான் சேவை செய்யணும்னு. அரசியலுக்கு அவங்க எல்லாமே வந்துட முடியுமானா வர முடியாது. ஏன்னா இதுக்கு முந்தைய காலங்களில் பொருளாதாரம் என்பது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு தொகுதி முழுக்க நீங்கள் பிரச்சாரம் செய்யணும். பிரச்சாரம் செய்வதற்கு கூட ஆட்களை கூட்டிகிட்டு போகணும், பதாகைகளில் கொண்டு போகணும், மக்களை சந்திக்கணும். அப்புறமா அது பின்னாளில் பணம், ஓட்டுக்கு பணம் என்கிற நிலைக்கெல்லாம் அது நகர்ந்துச்சு. நீங்கள் ஒரு பிரச்சாரத்திற்கு போவதற்கும் அதற்கு கூட கூட்டிகிட்டு போவதற்கு ஒரு நாள் கணக்கில் அவர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கும் முக்கிய ஆட்களுக்கும் பிறகு அந்த 3 மணி நேரம் பங்கு பெறுபவர்களுக்கு இப்படி பல கட்ட செலவினங்கள் எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு அரசியலுக்கு வரணும்னா இவ்வளோ பணம் தேவைப்படும். அந்த பணமும் நல்வழி பணமாக இருந்ததுன்னா எல்லா சொத்தும் போயிடும், திரும்ப பெற முடியாத நிலை ஏற்படலாம். அது ஒரு கணக்கில் காட்டப்படாத ஒரு